ஹாய் விவர்ஸ், இன்றைக்கி நம்ம மெட்ராஸ் மேட்னி படத்துடைய ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். மெட்ராஸ் மேட்னி இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேமிலி ட்ராமா மூவி. படத்தோட ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா சத்யராஜ் வந்து ஒரு கதை சொல்ல வந்து ஆரம்பிக்கிறார். அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கதை ஆசிரியராக வந்து இருக்கார். அவர்கிட்ட ஒரு பொண்ணு வந்து எளிய மனிதர்களோட வாழ்க்கையை பற்றி ஒரு கதை பண்ணுங்கன்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அதுக்காண்டி பார்த்தீங்கன்னா அவர் ஒருத்தர் வந்து மீட் பண்ணி ஒரு கதையை வந்து உருவாக்குறாரு. அந்த ஒரு கதை தான் பார்த்தீங்கன்னா காளி வெங்கட்டுடைய லைஃப்பில் நடக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ அதை தான் பார்த்தீங்கன்னா படமாக வந்து எடுத்திருக்காங்க. அந்த கதையினுடைய ஒரு ஒன்லைன் ஸ்டோரி வந்து என்னென்னு வந்து பார்த்தோம்னா, ஒரு அப்பா வந்து எப்படி கஷ்டப்பட்டு ஒரு குடும்பத்தை வந்து கரை சேர்க்கிறாருங்கிறது தான். ஸோ எல்லா மிடில் கிளாஸ் லைஃப்லையுமே இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த படத்தை வந்து பேசியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பார்த்தீங்கன்னா டீசெண்டாக வந்து இருக்குது. செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா டீசெண்டாக வந்து இருந்துச்சு. ஓரளவுக்கு நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆகிற மாதிரியே வந்து போகுது. பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா லேக் வந்து இல்லை. அதே நேரத்தில் ரொம்ப ஸ்லோவாக வந்து இல்லை. காளி வெங்கட்டா இருக்கட்டும், படத்தில் இருக்கக்கூடிய எல்லாரையும் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து நடிச்சிருக்காங்க. பேக்ரவுண்ட் மியூசிக், சாங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓகேவாக வந்து இருந்துச்சு. டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா அந்த படம் வந்து ரொம்ப லோ பட்ஜெட் படம் மாதிரிலாம் வந்து தெரியல. ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தான் வந்து இருந்துச்சு. காமெடி வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா காமெடி வந்து அந்தளவுக்கு பெருசாக வந்து ஒர்க் அவுட் வந்து ஆகலை. எமோஷனல் சீன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஓரளவுக்கு வந்து ஒர்க்காக இருந்துச்சு. ரொம்ப மோசமாக இருந்துச்சுலாம் வந்து சொல்லிட முடியாது. பெருசாக அந்த படம் வந்து ஆர்டிஃபிஷியலாக இல்லாமல் இருந்துச்சு. அதான் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோடைய ஒரு ப்ளஸ்ன்னு நான் வந்து சொல்லுவேன். ஒட்டுமொத்தமாக பார்க்குறப்ப இந்த படம் வந்து எப்படி இருந்துச்சு வந்து கேட்டிங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஃபேமிலி ட்ராமா மூவி. இந்த படத்துக்கு என்னோட ரேட்டிங் வந்து 5க்கு 3. தாராளமாக ஃபேமிலியோட ஒரு வாட்டி பார்க்குறதுக்கு ரொம்ப தகுதியான படம் தான் பார்த்தீங்கன்னா இந்த மெட்ராஸ் மேட்னி. தொடர்ந்து சினிமா ரிவ்யூஸ் பார்க்குறதுக்கு, சினிமா சம்மந்தமான சுவாரஸ்யமான வீடியோஸ்லாம் வந்து பார்க்குறதுக்கு மறந்துடாமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.